அண்மை செய்தி. வேலூர் சிறைத்துறை டிஐஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். வேலூர் டிஐஜி உள்பட 14 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வேலூர் சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொடுமைப்படுத்தியதாக சிபிசிஐடி போலீசார் வேலூர் சிறைத்துறை டிஐஜி உள்பட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர் சிவகுமார். இவருடைய தாயார் கலாவதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் சிறைத்துறை அதிகாரிகள் தனது மகனை வீட்டு வேலைக்கு உபயோகப்படுத்ததாகவும் காவல் அதிகாரி வீட்டில் வைத்து நகை பணம் திருடியதாக குற்றம் சாட்டி கடுமையாக தாக்கியதாகவும், குறிப்பாக இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உரிய விசாரணை, அதாவது சிறைக்குள் சென்று உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய போது வீட்டு வேலை செய்ய பயன்படுத்தி சிறை கைதியை கொடுமைப்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் 14 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் துறை ரீதியான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சிறைத்துறை டிஜிபி மகேஷ்குமார் தயாள் அவருடைய உத்தரவின் பேரில் துறை ரீதியான விசாரணையும் தற்போது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.